வாக்காளர்கள் 806, இளம் வாக்காளர்கள் அதாவது 18 வயது நிரம்பியவர்கள் 54,228, மாற்றுத்திறனாளிகள் 11,787, மொத்தம் 27,83,074 வாக்காளர்கள் சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில். இதில் இந்த வாக்குச்சாவடின்றது மிக மிக முக்கியம். இந்த வாக்குச்சாவடி அது மட்டும் இல்லாத வாக்குச்சாவடி மையம், அதாவது சென்டர்னு சொல்லுவாங்க. வாக்குச்சாவடி மையம் என்றது சென்டர், வாக்குச்சாவடின்றது பாகம் சொல்லலாம், பாத்துன்னு சொல்லலாம், அப்புறம் இந்த பூத்துன்னு சொல்லலாம். அதனால இந்த வாக்குச்சாவடி மையம் இருக்கு இல்லையா, அதில் 3 பூத்து, 4 பூத்து, 5 பூத்து, 6 பூத்துன்னு இருக்கும். அதாவது பாட்டு பாகம். அதே போன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டுமொத்தமாக சென்னையில் அதாவது பிஃபோர் ரேஷனலைசேஷன், இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3718 வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி இது இருந்தது. இது பாகங்கள் பார்ட் சென்னையில் மட்டும். ஆஃப்டர் ரேஷனலைசேஷன் 4079 வந்தது. இப்போ ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மீட்டிங் பார்த்தா 3818 ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் 261 ஆகுது. அப்போ நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் என்ன கேள்வி கேட்டேன், சார் நீங்கள் ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது 1200 ஓட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, 1200 ஓட்டு கீழே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நீங்கள் குறைச்சிங்க, அப்படி குறைச்சினா எவ்வளோ அந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு குறைச்சிங்க, சரி அப்படி குறைச்சி அது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் சேர்த்தீங்க, அது ரொம்ப முக்கியம். சில சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் விட்டு சென்டரை மாற்றிடுவாங்க. ஸோ எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா சென்டர் விட்டு சென்டர் மாற்றக்கூடாது. ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா 1200 மேலே இருந்ததுன்னா அந்த சென்டருக்குள்ளவே வர்ற பூத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே போல் ஒரு தெருவில் வாக்குகள் வரும்போது அந்த தெருவில் பாதி தெரு ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குச்சாவடியிலையும் இந்த பூத்துலையும் பாட்டிலையும் பாகத்திலையும், இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாகத்திலையும் பாட்டிலையும் பூத்துலையும் வரும். இந்த மாதிரி கூடாது அப்படி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் வாக்குச்சாவடி பார்த்தீங்கன்னா அந்த மாற்றும் போது, உதாரணத்துக்கு விருகம்பாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு கட்டுறதுனால அதில் 3 பாகம் இருக்குது. அந்த 3 பாகம் பார்த்தீங்கன்னா அது வேற இடத்துல மாற்றுறாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் வேற இடத்துல 3 பாகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுறேன் போது எவ்வளோ கிலோமீட்டர், நாம்ஸ் படி 2 கிலோமீட்டர் இருந்தால் கூட அதை நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் தான் அது. நீங்கள் எவ்வளோ அதாவது வாக்காளருக்கு சிரமம் இல்லாமல் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ இந்த மாதிரி தள்ளி போனால் அவங்க கிட்ட சொன்னாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது மாதிரி இப்போ ஒரு குடும்பத்தை ஒரு அப்பா அம்மா அப்பா பிள்ளை புருஷன் மனைவி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிரித்து போடாதீங்க. நீங்கள் அப்பா இந்த பாகத்தில், மகன் அந்த பாகத்தில், அம்மா இந்த பாகத்தில், மகன் அந்த பாகத்தில், புருஷன் இந்த பாகத்தில், பொண்டாட்டி மனைவி அந்த பாகத்தில், இப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்காதீங்க. ஒரே சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷனல் பண்ணாங்க, அதாவது ஒரு சீரமைச்சாலும் அதே வாக்குச்சாவடி மையத்தில் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா ஒரு பெருத்த சந்தேகம், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போன்று ஹார்பர், இந்த தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாக்குச்சாவடி மையங்கள் ஏறவே இல்லை, அதே தான் கண்டினியூ ஆகுது. அது எப்படி, எங்களுக்கு சந்தேகம், நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த லிஸ்ட்டை கேட்டு வாங்கின பிறகு மறுபடியும் அது சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்களான்னு அதை பார்த்த பிறகு தான் தெரியும். அது மாதிரி உள்நோக்கத்தோடு பண்ணியிருந்தா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போவோம், அது மட்டும் நிச்சயம். ஸோ இதுதான் இன்றைக்கி அஜெண்டாவில் மீட்டிங் நடந்தது. எங்களுடைய கருத்தை, எங்கள் நிலைப்பாடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பில் சொல்லிட்டோம். வேற என்ன கொஸ்டின்? இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நோ மேப்பிங்கு அதெல்லாம் அவங்க நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்க. எது இருந்தாலும் 17ஆம் தேதி தான் தெரியும். 17ஆம் தேதி தான் உங்களுக்கு முழுமையான ஒரு வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் வருது 17ஆம் தேதி. அது வரும்போது தெரியும் கண்டிப்பாக. அதனால் அந்த மீதி கேள்விலாம் கமிஷனர் கேளுங்க, நான் கமிஷனர் கிடையாது. ஓகே.